Put your feet on the floor. ஹாய் ஃபிலிம் மேக்கர்ஸ், கனவு பற்றை அப்படிங்கிற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் திரைப்பட உலகத்தில் உங்களுக்கும் ஓர் இடம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கட்டாயமாக உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. லெட்ஸ் ரோல். நேற்று நம்ம பார்த்த குறும்படத்துக்கு ஓட் பண்ண உங்க எல்லாருக்குமே நன்றி. அந்த குறும்படத்துடைய ரீகேப் இப்போ உங்களுக்காக வருது. இதோ. பட்டாளத்தான் பிராத கொடுத்தா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. பட்டாளத்துக்காரனுக்கு துப்பாக்கி கொடுக்கறது தொடச்சி மூளையில் வைக்கிறது இல்லை. காக்கா குருவி மாதிரி எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன். தைரியம் இருக்கிறவன் தடுத்து பாரு. ஒரு ஃபிலிம் மேக்கர் சொல்லிட்டாலே கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறது அவசியமா ஆயிடுது. பாருங்களேன், ஒரு வானவிலுக்கு எத்தனை கலர்? 7. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறும்படத்தோடைய தலைப்பு 4 கலர் வானவில். மீதி 3 எங்க பார்ப்போம். ரோல் டைப். இவங்க தாங்க நம்ம ஹீரோஸ். 4 கலர்ஸ். 4 கலர்ஸ்னா 4 கேரக்டர்ஸ். இவங்கள பற்றி நம்மளுக்கு ஒன்றும் பெருசாலாம் தெரியாது. இவங்கள பற்றி இவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. இவர் நம்ம ஹீரோ சித்திக். இவரை பற்றி இவ் ஃப்ரெண்டு யுவி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். காலங்காத்தாலேயே அவனை பற்றி பேசி ஏங்க மூட் அவுட் பண்ணுறீங்க? அவன்லாம் ஒரு மனுஷனாங்க. ரோட்டில் எந்த பொண்ணு போனாலும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லுவான். ஆனால் ஒரு பொண்ணையும் தெரியாது. இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க. வாங்க வாங்க. இவர் நம்ம ஹீரோ யுவி. இவ்வளோ நேரம் இவர் ஃப்ரெண்டை பற்றி சொல்லிட்டு இருந்தார். இப்போ இவரை பற்றி இவர் ஃப்ரெண்டு சக்தி கிட்ட கேட்டு பார்க்கலாம். யார் யுவியா? அவனுக்கு ஒரு பலாவும் தெரியாது. 300 வாட்டி என்கிட்ட வந்து அவனை பற்றி கேட்டீங்க, சம்மடி வாங்குவீங்க. போடா. இவர் நம்ம ஹீரோ தீபக். இவரை பற்றி இவர் ஃப்ரெண்டு சித்தி கிட்ட கேட்டு பார்க்கலாம். தீபக்கா 2-3 பொண்ணுங்களோட சுற்றிட்டான்ல, அந்த திமிரு. பொண்ணுங்களை பற்றி எல்லாம் தெரியும் நினைப்பு, ஆனால் ஒன்றும் தெரியாது. வரேன். இவரும் நம்ம ஹீரோ, பேர் சக்தி. இவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தீபக் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அவனுக்கு மனசில் பெரிய காதல் மன்னன் நினைப்பு. இவங்க 4 பேர் அடிக்கிற லூட்டி இருக்கு, அதை பார்த்தா தாங்க தெரியும். ஹாய் மச்சான். மச்சான், அந்த பொண்ணு எனக்கு தெரியும்டா. அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேரா பிரியா. பார்த்தா பேசுவா பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, அபிராமி மெகா மால் எப்படி போகணும் தெரியுமா? அபிராமலா, இப்படி போயிட்டு லெஃப்ட் போங்க. ஓகே. மச்சான் சொன்னல, பார்த்தா பேசுவான்ட்டு. சரி விடு விடு, நாங்கள் உட்காரலாம் வா. அப்புறம் மச்சான்? அப்புறம் நீ தான் சொல்லணும். ஒன்றும் இல்லை மச்சான், ஏதோ போயிட்டுருக்கடா மச்சி. நேற்று ஒரு பொண்ணை பார்த்தேன் மச்சி, செம்ம அழகாக இருந்தா. அவள் தம்பியோட வந்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். பின்னாடி 2 ரவுடி பசங்க செம்ம கலாச்சானுங்க மச்சி. ஆனால் ரொம்ப பாவமாக இருந்ததுடா பார்க்கும்போது. நீ என்னடா பண்ணியிருந்த? நானும் அந்த பொண்ணு தானே சைட் வச்சு. சரியான மானங்கட்ட வேண்டா நீ. நீ ஏன் மச்சான் தனியாக சின்ன இருக்க? டேய் கையரா, பொண்ணுங்களை பற்றி தப்பாகவே பேசு. என்ன மச்சான் ஆச்சு சொல்கிறா? அது ஒன்றும் இல்லைடா, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா மச்சி. சக்தி. அப்புறம் நானும் அந்த பொண்ணிட்ட பேசணும்னு பார்க்குறேன்.
பேசவே முடிய மாட்டேதுடா. ரொம்ப பயமா மச்சான் இருக்குடா. தைரியமா போய் பேசுடா. மச்சான் உனக்கு தான் நிறைய பொண்ணுங்களை பத்தி கெத்து. தெரியும்ல. நீ தான் வந்து பேச மச்சான் இப்போ. வாயடா என் கூட. நான் வேணாம் மச்சான், நீயே தனியா போய் பேசு. சரிடா, நான் வரேன்டா, டென்ஷன் ஆகாத. ஓகேயா? மச்சான். கன்ஃபார்மா வரேன் மச்சான். ஓகேயா? கிளம்பியா? பாய் மச்சான். மச்சான். பாய் டேய், பாய். சரி வே டீ சொல்றது பாய் மச்சான். பாய்டா. பாய் டேய், பாய்டா. நாளைக்கு வந்துருவல்ல. வரேன் மச்சான். மச்சான் போன மேட்ரு என்ன மச்சான் ஆச்சு சொல்டா. அது இருக்கான் பார், அவனை கேளு. அவன் தான் வாழ்க்கையில மண்ணெல்லி போட்டான். என்னடா உன்கிட்ட கேட்க அதான் சொல்றான் மச்சான் சொன்னேன்ல ஒரு மேட்ரு சொல்றேன். என்ன வா மச்சான்? வா. மச்சான் கொஞ்சம் தள்ளி நில்லு மச்சான். ப்ளீஸா ப்ளீஸா. ஓகேடா, ஓகே ஓகே. மச்சான் வந்துட்டாடா. டேய் என்னடா? டேய் என்னடா உன்னை பார்த்து சிரிச்சிட்டு போறா? ஒண்ணு இல்ல மச்சான், விட்றா. டேய் சொல்றா என்னடா உன்னை ஏய், பார்த்து அதான் சிரிச்சிட்டு- விடுன்னு சொல்றேன்லடா, விட்றா. டேய், சொல்றா என்னடா ஆச்சு? அதான் மச்சான் சொன்னேன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒண்ணு. டேய் என்னடா சொல்ற? தெரியாத மாதிரியே பண்றப்பா மச்சான். என்னடா சொல்ற அதான் மச்சான் சொன்னேன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபிகர் ஒண்ணு. அதான்டா நானும் அடிக்கடி பாப்பேன்னு அந்த சொன்னேன்ல. பொண்ணா அந்த பொண்ணை தானே இவன் லவ் பண்ணிருக்கான். போடா மச்சான். டேய் மச்சான் விட்றா ஏய், டேய். மச்சான். டேய் விட்றா மச்சான் டேய். டேய் மச்சான் ஃபீல் டேய் பண்ணாத கம்முனிடுறா, செம்ம காண்டாயிடுவேன். மச்சான் வா உட்காந்து பேசலாம். டேய் சைலண்டா இருடா, அவள் தான் உங்களுக்கு. டேய் ஃபீல் டேய். பண்ணாத மச்சி. டேய் feel காரா, பண்ணாத. எப்பயாவது சொல்றத பேசுடா, கேளுடா, சொல்றத feel கேளுடா. பண்ணாதடா. நான் தான் சொல்றேன்ல. ஏய் கையறா. டென்ஷன் ஆகாத மச்சி. என்னடா நான் இப்படி பண்றான்? சரி விடு, அவன்கிட்ட சாரி கேளு போ. உன்னால தானே அப்படி ஆச்சு. நறுதானெல்லாம் பாடிட்ட போல. அதெல்லாம் எப்பயோ பாட்டேன் மச்சான். அது தெரியாம இந்த பையன் அது பின்னாடி சுத்தின்னு இருந்திருக்கான்டா. என்னவோ. ஏய் டேய் ஏய் என்னடா? டேய் டேய் மச்சான் என்னடா? அந்த பொண்ணு பேர் என்ன மச்சான்? கீர்த்தனா கீர்த்தனா வாசு. வாசு. உங்க எல்லாருக்குமே தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஓகே என்ன மச்சான் இவனுக்கு கூல் தெரியாதா? டவுன். அவனுக்கு தெரியாது மச்சான். தெரியாதா? டேய் நீ என்னடா சோகமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்றா. என்னடா இவன் சோகமா இருக்க வேண்டிய நானே சும்மா இருக்கேன், ஓவரா சீன் போட்டுன்னு இருக்கான். என்னடா பிரச்சனை உனக்கு? டேய் சொல்லு உன் கேவலமான கதைய. அவன் கதை எப்படி மச்சான் உனக்கு தெரியும்? சித்திக்கு எல்லாமே தெரியுதுபா. ஏய் அவன் கதை எப்படியும் கேவலமாக தான்டா இருக்கும். கேளு. அது ஒன்றும் இல்லை மச்சான். கொஞ்ச நாள் முன்னாடி என் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பொண்ணு நம்பர் வாங்கியிருந்தேன். நமக்கு தான் பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுனே தெரியாத. உடனே நான் சொல்லிட்டேன் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணால் கேளு பண்ணுவேன்னு. உடனே ஒரு 100 ரூபாய் டாப் அப் பண்ணுன்னு சொல்லிட்டா. சரின்னு நானும் பண்ணிவிட்டேன் மச்சான். கொஞ்ச நேரம் மெசேஜ் வந்தது, அதுக்கப்புறம் மெசேஜே காணோம். சரின்னு நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஏன் ஃபோன் பண்ணுறேன்ட்டா. அப்போ நான் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டேன். உடனே அவ சொன்னா நீ என் ஃப்ரெண்டெலாம் கிடையாது, ஃபோன் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னா. அப்போ 100 ரூபா டாப் அப் அதில் தான் என் பாய் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. இதுக்கு நம்ம சித்தி கதையே மேல்றா. என்னடா மச்சான் நீங்களே எப்படி சொல்கிறீங்க? மச்சான் என் ஃப்ரெண்டு வந்துட்டா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஐ அந்த பொண்ணு உன் ஃப்ரெண்டே இல்லை. உட்கார் இன்னைக்கு மொக்கம் வாங்கினது நான் போய் அட்ரஸ் சொல்லிட்டு வரேன். மச்சான். உனக்கு இந்த பொண்ணுங்கிட்டலாம் பேசவே தெரியாது, அதான் நானே பேசுறேன் சரியா? டேய் அவன் என் ஃப்ரெண்டுடா. டேய் அவன் என் ஃப்ரெண்டுடா. டேய் சொல்றதை கேளுடா. நான் தான்டா நீ பேசுனேன். ஐயோ சொல்றது கேளுங்கடா. டேய் விட்றா என்ன. டேய் நான் போண்டா. டேய்
கேப்டன் டிவிஎஸ், நான் உங்கள் ஜபார் பேசுகிறேன். நானும் குறும்படம் இயக்கியிருக்கேன், 4 கலர் வானவில். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒர்க் ஃபார் மீ, சிடிவி ஸ்பேஸ் கேபி ஸ்பேஸ் 07 இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் 54242. கேப்டன் டிவியில் ஒளிபரப்பாகின்ற கனவு பட்டறை என்ற நிகழ்ச்சி. சினிமாவில் இன்றைக்கி எவ்வளவோ சாதிக்கணும்னு எவ்வளவோ இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. எங்களுக்கு கிடைச்ச மாதிரியான வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் கிடைக்குமான்னா அது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படி ஒரு சூழலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியான திரைப்படங்களை எடுத்து அதன் மூலம் ஒரு இயக்குனராகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெறுமனே கோடம்பாக்கத்தையே சுற்றிக்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாகவும் இயக்குனராக வர முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கனவுகள் கண்டு கவிதை வடித்து, கவிதைகள் படைத்து கலை வளர்த்து, காலத்தால் அழியாத காவியங்களுக்கான களம் தேடி கதைகள் சுமந்து காத்து கொண்டிருக்கும் கலை உலக பிரம்மாக்களே, உங்கள் கனவுலக காவியங்களுக்கான களம் கனவு பட்டறை. கடந்த சில மாதங்களாக எங்கே திரும்பினாலும் கனவு பட்டறை, கனவு பட்டறை, கனவு பட்டறை. என்னதான் கனவு பட்டறை, எங்களுக்கு என்ன கனவு பட்டறை செய்யும் அப்படின்னு நிறைய பேர் ஆவலாக கேட்டிருந்தீங்க. உங்களுடைய ஆர்வத்துக்கு எங்களுடைய பெரிய நன்றி. கனவு பட்டறை வந்து சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கு, சினிமா என் காதலி, சினிமா என் குழந்தை அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 4 கலர் வானவில பார்த்தாச்சு. இப்போ அந்த கலர்ஃபுல்லான டீம் பார்க்கலாம். இயக்குனர் அப்துல் ஜபார், வணக்கம். எதனால இந்த மாதிரி ஒரு குடும்பம் எடுத்தீங்க சொல்லுங்கள் எனக்கு. நானும் நிறைய விதமாக யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு புரியவே இல்லை. சொல்லுங்கள். எந்த விஷயம் உங்களுக்கு புரியல? என்ன நினச்சி இவங்க இந்த படத்தை எடுத்துருப்பாங்க அப்படின்னு? இது வந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட். இது எங்கள் 4 பேருக்குள்ளே நடந்தது. அதே தான் இது வந்து சீரியஸாக நடந்தது. இதை நாங்கள் காமெடியாக எடுக்கலாம்னு ட்ரை பண்ணோம். அப்படியா? சரி, உங்களுடைய குழு நண்பர்களாக வந்து அறிமுகப்படுத்துங்க. இவர் எடிட்டர் தீபன். இவர் ஆக்டர் சித்திக். அவர் ஆக்டர் முஜீஃப். அவர் ஆக்டர் தீபக். அவரும் யுனேஷ் ஆக்டர். சரி, இவங்கெல்லாம் எப்படி நீங்களாம் ஒன்று சேர்ந்தீங்க? எல்லாம் ஒரே கிளாஸ்மேட்டு. எல்லாம் ஒரே கிளாஸ். இவர் வந்து நாங்கள் ஃபுட்பால் டீமில் இருக்கும்போது இவர் என் ஃப்ரெண்டு. ஸோ இவர் எடிட் பண்ணாலும் தெரியும் எனக்கு. ஸோ அதனால் கூட் பண்ணீங்க. சரி, மறுபடியும் உங்கள்கிட்ட வரேன். எடிட்டர் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எடிட் பண்ணி திருப்பி உங்க கொண்டு வரும்போது? நீங்கள் நிறைய எடிட் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடிட் பண்ணியிருக்கேன். சரி, எந்த ஃபார்மேட்டில் அவங்க ஷூட் பண்ணியிருந்தாங்க? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இவங்க படத்தை எடிட் பண்ணும்போது. எனக்கு என்னன்னா எல்லாமே எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடியுதே தெரியல. என்ன கண்டினியூட்டி எங்கேயுமே இல்லை. ஆனால் இவன் வந்து சொல்லிட்டான், எப்படியாவது ஒரு படம் மாதிரி இதை பண்ணி கொடுத்துருங்க. ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஆனால் ஜாலியாக இருந்தது இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. எனக்கு உங்கள் அனுபவங்கள் சேர்ந்துச்சோ? இல்லை, எல்லாம் ஜாலியாக சேர்ந்து எடிட் பண்ணும்போது எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணீங்க? கண்டினியூட்டி இல்லை அப்படிங்கிறதெல்லாம்? கண்டினியூட்டி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்ககிட்ட சொல்ல என்ன பண்ணலாம், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஏதாவது சீன் எடுத்து மேட்ச் பண்ணுங்க, எப்படியாவது ஒரு படம் மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டான். ஸோ அதுதான். சரி, ஓகே. அடுத்து தீபன் இல்லை சிரிக் சொல்லுங்கள். நிறைய சீரியஸான படங்கள் பார்த்துட்ருக்கோம், நிறைய பேர் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக போட்டு இந்த போட்டியில் கலந்துக்கிறது, இஸ் இட் ஃபேர் டீல்? நிறைய டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ இதுவும் ஒரு ஜாலியான படம். அதனால் மக்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். என்ன இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதோடைய, நீங்கள் விஸ்காம் ஸ்டூடெண்ட் இல்லையா? ஸோ என்ன ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு பொறுப்பு இருக்கா? இருக்குது. என்ன பொறுப்பு? அந்த பொறுப்பை நீங்கள் வந்து இதில் நிறைவேற்றிருக்கீங்களா? இதில் வந்து கதையே இருக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக என்ன ஒரு பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அந்த படம். உங்களுக்கு அந்த பொறுப்பை வந்து நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்களா? மேபி பண்ணியிருக்கோம். மேபி பண்ணியிருக்கீங்க, தெளிவாக தெரியல. சரி, அடுத்த ஆள்கிட்ட கேட்போம். முஜீஃப் சொல்லுங்கள். முஜீஃப், பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ பிகினர்ஸ்ன்ற நிலைமையில நாங்கள் வந்து இந்த படத்தை நல்லா தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். இப்போ பிகினராக இருந்தால் நம்ம வந்து எப்படி வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு இல்லை. இப்போ பிகினர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க, சரிங்களா? அப்படி கிடையாது. நீங்கள் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அதான் வந்து விஷுவலாக எப்படி கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சு. அதான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் வி ஆர் பிகினர்ஸ் இல்லை. அதனால வி ஜஸ்ட் ரைட் திஸ் டைம். நாங்கள் வந்து ஃபன்னியாக பண்ணோம், காமெடியாக பண்ணோம். என்னத்தில் ஷூட் பண்ணீங்க? ரோட்டில் தான். இல்லை, என்ன கேமராவில் ஷூட் பண்ணீங்க? PD 170. PD 170. ஓகே. யார் ஹேண்டில் பண்ண கேமராவை? கேமராமேன் ஆக்சுவலாக வரல இன்னைக்கு. சரி, யார் அவர்? காட்வின். லைலா காலேஜ். அவரு கேமரா தெரிஞ்சவரா? ஓகே,
சரி, எத்தனை நாளில் ஷூட் பண்ணீங்க? 2 நாள் ஆச்சு. 2 நாளில் ஷூட் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. ஸோ பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஜாலியாக இது மெசேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. பார்க்குறவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணி சிரிச்சா போதும் எங்கள் படத்தை பார்த்து. அந்த மாதிரி எடுத்த படம் தான் இது. சரி, சிரிக்க வைக்கணுங்கிற ஆப்ஜெக்டிவ் தான் என்டர்டெயின்மெண்ட். உங்களோட குறிக்கோளே அதுதான். அதுதான். சரி, அடுத்த தீபக். சொல்லுங்கள் தீபக், நல்லா நடிச்சிருந்தீங்களா? இல்லை, அது என்ன சொல்கிறது, எனக்கும் ஆக்சுவலி தேயா விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆன் ஸ்க்ரீனில் வரும்போது. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இல்லை, இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷிவர் இருக்குல்ல, அதுவும் இல்லாமல் நான் இது மாதிரி எதுவும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ திடீர்னு ஜாப் எதை ட்ரை பண்ணது இல்லைங்க? இல்லை இல்லை, கம்மிங் இன் பொண்ணுங்களை பார்த்து சிரிச்சதில்லை சொல்கிறீங்களா? இல்லை அப்படி சொல்லனா, நான் கேமராஸ் முன்னாடி யூஸ் டு இட் ரைட். அப்போ வந்துட்டு திடீர்னு கால் பண்ணிலடா நம்ம ஸ்டோரியாக பண்ணுறோம், சரி வா பண்ணலாம்னு சொன்னோம். ஓகே சரி ஓகே சரி சொல்லி நாங்கள் வந்தபோது சரி நம்ம பண்ணிடலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் பிட்ஸ் என்ன சொல்லுவது ஸ்கேட்டர் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் டே ஐ வாஸ் ஓகே, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். நல்லா போச்சு படம், நல்லா போச்சு. சரி, ஓகே. அடுத்த கடைசி ஆக்டர் நமக்கு யுவனேஷா. யுவனேஷ் சொல்லுங்கள், நீங்கள் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். இவங்களாம் எங்கேயாவது தப்பி நிறைய சில இடங்கள் நடித்தாங்க, நீங்கள் நடிக்கவே இல்லை, முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கீங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? டைரக்டர் உங்களை வந்து நடிக்க வைக்கலையா? இல்லை அவர் கரெக்டாக தான் பண்ணார், நான் ஜாப் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். அப்படியா? சரி, எங்கே பிரச்சனை வந்துச்சு? வாட் வாஸ் த ப்ராப்ளம்? ஆக்சுவலாக எந்த வந்து அவ்வளோ சேர்ஃபுல் கேரக்டர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் கேரக்டரை அது சரி கேமரா எதுக்கு பார்க்குறீங்க ஷூட் பண்ணும்போது? ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் கேமரா பார்க்கலாமா இருக்க? சரி, டேரக்டர் கேமரா பார்க்குறது தெரியுதுல, சொல்லணுமா இல்லையா? இல்லை, நான் இவங்களெல்லாம் பார்த்துட்டு அவரை விட்டீங்களா? அவர் ஏன் இல்லை, அப்போ ஒரு டைலாக் இல்லை அவருக்கு. டைலாக் இல்லைன்னா விட்டுலாமா? ஃபஸ்ட் டைம் எடுத்தாலும் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல. டேரக்டர் அது இல்லாமல் அந்த இடத்துல போலீஸ்லாம் வந்துட்டாங்க, அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த டென்ஷனு அஃப்கோர்ஸ் ஒரு குறும்படம் பண்ணுறதுங்கிற சின்ன விஷயம் கிடையாது இல்லையா? ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்க டயலாக் பேச வச்சு, அதுவும் ஒரு தெருவில் நின்று எடுக்கிறதுனா அது கஷ்டமான விஷயந்தான். பட் அது அவரை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் மட்டும் கேமரா திரு முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது கேமராமேனோட கை வேறு வந்துட்டு போன மாதிரி தெரிஞ்சது. இல்லை, கேமராமேன் கை இல்லை, அது யார் கை? டைரக்டரோட கை. டைரக்டர் கை இல்லை, நடிக்கிறான்னு நீங்களும் போய் சேர வேண்டியதானே? அப்படி இல்லை, 4 பேரில் என்ன 5 கலர் கொண்ட வானவில்னு வச்சுக்கலாம்ல. இது 8 minutes மூவி. ஆனால் இவங்க பிளான் பண்ணது ஒரு அன்றைக்கி 20 minutes வந்திருக்கும். ஆனால் ரஷஸ் மட்டுமே 4 டேப் வந்தது. 2 டேப். அப்படி என்ன ஷூட் பண்ணீங்க எனக்கு சொல்லுங்கள். ரஷஸ் மட்டுமே 4 டேப்பு. அந்த 4 டேப்பில் இருந்து நான் அப்படியே தேவைப்படுற சீன்ஸ் வரைக்கும் எடுத்து வைக்கிறேன். ஆனால் சொல்கிறேன், ஆனால் இது தேவையில்லை, இதில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, கண்டினியூட்டிலாம் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு அவங்க பாருங்க நடுவில் கை வந்துட்டு போகுது. நான் சொன்னேன் இதுதான் விஷுவல்ஸ் இருக்குது, வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்ச 4 டேப்பில் கை வராத ஷாட் கிடைக்கல. இல்லை 4 டேப் கிடையாது, 2 டேப் தான். 1 டேப் கரெக்டாக. 1 டேப். ஆனால் டிவிடியில் 4 டிவிடி வந்தது எனக்கு. சொல்லியா? 4 டிவிடி வந்தது. பாருங்க, அவர் எடிட் பண்ணி முடியலாம் நிற்கிது. சரி, ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும். அதாவது பெண்களை வந்து நீங்கள் காமிச்ச விதம் வந்து சரிதானா? இதில் வாஸ் இட் ராங்? ஓகே, ராங்குன்னு சொல்லலாம். ஆனால் அது நடந்தது தான் சொன்னேன். நான் அந்தளவுக்கு மோசமாலாம் சொல்லல, ஜஸ்ட் பண்ணால் தான் சொன்னேன். இது ஒரு உண்மை சம்பவம் சுருக்கமாக சொன்னேன். சரி, உங்களுக்கு வந்து ஓட் பண்ணி அடுத்த சுற்றுக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? சிதிக். அடுத்த படமும் இப்படி தான் இருக்குமா இல்லை வேற? இல்லை, அடுத்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஷூட் போயிட்டுருக்கு, அது வேறு. அப்படியா? படம் பேரே ஹாலிவுட். படம் பேர் ஹாலிவுட். அப்படியா? என்ன சரிங்க. அது ஃபுல்லாக ஹாலிவுட்டில் இருக்கிற எல்லா ட்ரெண்டும் டெக்னிக் எல்லாமே இருக்கும். அதில் முழுக்க ஒரு ஆங்கில படம் பார்த்த மாதிரி இருக்கும். படம் பேரும் ஹாலிவுட்னு பண்ணலான்ட்டு தமிழில் பேசுகிறோம். அதே நம்ம எடிட்டிங்கில் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுறோம். அப்படியா? ஆட்டை கொடுங்க மைக்க. சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். சரி, ஹாலிவுட் வெஸ்டம் பேர் நாங்கள் வந்துட்டு சரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, அட்லீஸ்ட் வி கேன் மேக் பீப்புள் லாஃப் ரைட். சரி, சிரிச்சதுக்காக ஓட் பண்ணுவோம் சொல்லிட்டு அவங்க ஓட் பண்ணி நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம் ஒரு நம்பிக்கையில். ஸோ வி ஸ்டார்டட் another ப்ராஜெக்ட். ஹோப்ஃபுல்லி உங்கள் நம்பிக்கையை நான் ரொம்ப பாராட்டுறேன். இல்லை, சரி, யார் ஓட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். ஆப்வியஸ்லி நியூ காலேஜ் SRM எல்லார்கிட்டையும் கொஞ்சமாவது ஓட் போட்டுருங்க சொன்னால். இல்லை, இதை ஓட் பண்ணி எங்களை நெக்ஸ்ட் லெவல் அனுப்பிச்சிட்டாங்கன்னா we are sure that we will give better movie than this. நாங்கள் அது மட்டும்
கன்ஃபார்மாக சொல்ல முடியும். Okay. ஏன்னா we learned so much from this movie. Okay, now we are improved a lot, so we can give a better movie from this. சரி, ஓகே. நான் நினைக்கிறேன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பு. நீங்கள் எல்லாமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் பிக் மீடியம். இந்த மாதிரி ஒரு 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 தொலைக்காட்சியில் எத்தனை 1000 கோடி மக்கள் பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அந்த அந்த டைம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து அழகாக பயன்படுத்திக்கிங்க. கண்டிப்பாக நடிப்பு இயல்பாக இருந்துச்சு சொல்லணும். அது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுன்னா நடிப்பு இயல்பாக இருந்துச்சு. நீங்கள் நண்பர்களாக இருக்கிறதா நினைக்கிறேன். தேங்க்ஸ். ஓரளவு இயல்பாகவே இருந்துச்சு. உங்கள் 3 பேருடைய கெமிஸ்ட்ரி, எஸ்பெஷலி அவருக்கு நீங்கள் அவர் கேரக்டரைசேஷன் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் சொன்னதால் அவர் ஓரமாக நின்றுருந்தார். இவங்க 3 பேரும் வந்து ஓரளவு இயல்பாகவே இருந்தது. பட் மற்றபடி இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக, இன்னும் கொஞ்சம், ஏன்னா உங்களுக்கு இருக்கிற நேரம் இருக்குது. விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக தகுதி வேறு இருக்குது. அடுத்த படத்தில் நீங்கள் என்னோட பொறுப்பை பார்ப்பீங்க நிச்சயமாக. கண்டிப்பாக. ரைட், பிள்ளைங்க பொறுப்பாக அடுத்த படம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் டெக்னீஷியன் இன்னொருத்தர் இருக்காரு, ஜேபின்னு. அவர் தான் மியூசிக் பண்ணார். சரி, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு அவர் எங்களுக்கு. ஓகே. அவர் ஒரு சிங்கர், அவர் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அவர் ரைட், அவரை பற்றி நாங்கள் ஒரே சொல்லுவோம். நாளில் நாளில் பண்ணி கொடுத்தாரு. நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் நான் சொல்லுவேன். அவர் ஒரு தேங்க்ஸ் சொன்னார். அப்படியா? சரி, ஓகே, நல்ல விஷயம். அடுத்த படத்தை நீங்கள் பொறுப்பாக செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக. சரியா? நம்ம அப்துல் ஜபார் அவங்க டீம் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அடுத்த படம் ரொம்ப பொறுப்பாக செய்கிறேன் அப்படின்னு. இவங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா சிடிவி ஸ்பேஸ் கேபி ஸ்பேஸ் 07 அப்படிங்கிற கோடை 54242க்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஐ ஹேட் ஃபன் வாட்சிங் இட். வாழ்த்துக்கள். வாழு பசங்க தான், ஆனால் ஏதோ இருக்குங்க அவங்கள்ட்ட அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனடியாக உங்கள் மொபைல் ஃபோன் எடுங்க, சிடிவி அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு KP07 டைப் பண்ணி 54242க்கு உடனடியாக எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு குறும்படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த வணக்கம் கூறி விடைபெறுவது ஆனந்தக்கர். My levels of loneliness, anxiety, frustration almost exploded. That is the time when I carved to things that I had never done before. This guy is the one who made a difference in my life. Wondering how? What would you do when somebody annoys you? Show your rage. And that is what I did. Only after I punched him did I realize how big the mistake it was.